ஹலோ காய்ஸ், நான் உங்களை நினைச்சிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சீ ஓஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ். நீங்கள் என்னடா இது கேட்கலாம். என்னடா இது ஒரே ஒரு கலர் தான், அது ப்ளூ. அதானே கேட்குங்க, தானே சொல்கிறீங்க. நல்லா தெரியும் எனக்கு. சயன் இது ப்ளூ கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சயன் மட்டும் தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு. இந்த ஒரு டைனோசர் காலத்துலேருந்து நம்ம காலத்தில் வரைக்கும் இந்த சயன் தான் இருக்கும். அது தப்பு. ஆனால் இன்னொன்று நீங்கள் என்ன தெரியும், இந்த கலர் கூட சில பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் மூணாவதாக ஒரு கலர் இருக்குது, அதுதான் பிளாக். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்கிறதுலையே கீழேயா இருக்கும். அது இருக்கிறதுலே டவுனாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று இருக்கும். இப்போ ஒரு உயிரினம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆழக்கடல் அது லீவ் பண்ணால் நீங்கள் எல்லாம் இதானே நினச்சிருக்கீங்க. தப்பு. ஏன்னா எல்லோரும் பிளாக்கில் தான் இருப்போம். ஏன்னா மறைவாக இருக்கிறது தான் அவங்களோட வேலை. சில சமயம் வருவாங்க மேலே வந்து இதை பண்ணிட்டு போயிட்டு மீனுங்கள்லாம் சாப்பிட்டு போவாங்க. ஸோ பிளாக் இருக்கிறது ஒரு கலர். எப்படி இதெல்லாம் வந்தது? ஏன்னா ப்ளூ டை ஒரு ஃப்ளவர் அப்போ வந்து தோண்டியிருக்கு. இப்போ அந்த பிளாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான் அது ஒரு ரிஜினல் கலர்னால் அது தப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரண்ட். அவங்க கீழே பார்த்தா அப்படி கீழே ஆழத்தாடி வரைக்கும் தெரியும் டைனோசர் காலத்தில். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ ஸ்டோன் ஏஜ்லாம் வந்திருக்குல்ல, அப்போ வந்து அந்த ப்ளூ டைன்னா அது வந்து கடலுக்குள்ள அது கடலில் விழுந்து அது இப்போ எப்பயாச்சும் நம்ம தண்ணியில் போட்டால் அது எப்பயாவது அது சாயம்லாம் அதுலேயே வந்துடும்ல. அதே மாதிரி எல்லாரும் அது போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதே இது வரைக்கும் சரி அப்படியே விட்டுறாங்க. அது நிறைய வளர்ந்து காஞ்சி போயிடும். அது கொஞ்சம் காஞ்சி போயிட்டோன்னே எங்கே போடுதுன்னு அவங்களுக்குலாம் தெரியாது. சரின்னு கடலில் போட்டுருவாங்க. கடலில் தூக்கி போட்டதுனால இந்த ப்ளூ டைன்றது இப்போ யூரோப்பிய நாட்டில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ டை அதெல்லாம் இருக்கும். யுரேஷியாலாம் இருக்கும். அங்கே யுரேஷியாவில் தான் இருக்கும். ஸோ அதனாலே இந்த கலர் வந்துட்டுன்னு நான் சொல்லலை, கூகுளில் நான் பார்த்தேன். ஸோ கூகுள் பார்த்ததுல அதை சொல்லியிருக்கு. ஸோ எனக்கு தெரில ரியலாக இதை மிஸ்திரி நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு கலர்னால் அது நான் சொல்வது, நீங்கள் இந்த கலர் தான் ஃபஸ்ட்டு கலர். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ளூ, அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் பிளாக். நீங்கள் ஒன்றும் நான் வந்திருக்கேன் பாருங்க. இதுதான் அதோட மெத்தட். இதில் வந்தீங்கன்னா 30% ஆஃப் இந்த கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் 50% ஆஃப் இந்த கலரில் இருக்குது. மிச்சம் 20னா அது பிளாக். இந்த பிளாக் சரி, அதனாலே இந்த கலர் இருக்கிறதுல கம்மியாக ரேரஸ்ட்டாக தான் பார்க்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் அது உள்ளே போயிருக்கு. ஆனால் அது எண்டு கிடையாது. அதுக்குள்ளேயே ஒன்று இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மிச்சத்தில் அவங்கக்கிட்ட கேட்டு
சரி, இப்போ நான் சொல்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம டைட்டானிக் பூவா, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஸ்டோரஸ்ன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தண்ணியில் வாழ்ந்தது தான். அது கூடயும் இருந்தது, ஆனால் மில்லியன் காலத்தில் தான் இருந்தது அது. ஆனால் சரி, அப்போ ஓகே, மில்லியன் காலத்தில் நம்மளும் இருந்தோம். நம்மளோட மூவாதேவர்கள்லாம் அங்கே தான் இருந்தாங்க, அதுக்கும் மூவாதேவர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் எப்படி சர்வைவ் பண்ணாங்கன்னா டாக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ டைட்டானிக் பூவா அழிஞ்சிருச்சு. இந்த டைட்டானிக் பூவா வர்றதுக்கு ஒரே காரணம் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் வந்து நம்ம தடுத்தா நல்லது. ஸோ அப்போ அந்த டைட்டானிக் பூவா வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ஜெய்ஜாண்டிக் ஸ்டோரஸ் வர்றதுக்கும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக் ஸ்டோரஸ் இங்கே இருக்காது. இது வந்து ஐஸ் கட்டி ஃபுல்லாக இங்கே இருக்கும். அதுவும் பிளாக் அண்ட் ப்ளூவில் இருக்கும். இங்கே இந்த ரெண்டுத்தில் தான் இருக்கும். ஏன்னா அது ஆழ்கடலில் தான் பெரிய பெரிய உயிரினம்லாம் இருக்கும். அதுக்கு மிக பெரியன்னா ஆமை, டேர்ட்டில்ஸ்னால் காலி ஆகிட்டாச்சா. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, டேர்ட்டில்ஸ் வந்து நமக்கு இவ்வளோ எப்படி சின்னதாக 300 kg 75 kg லெதர் பேக்கு தான் இருக்கிறதுலே பெரிய வெயிட்டஸ்ட் டேர்ட்டில். ஸோ அதுதான் இருக்கிறது கருத்து. ஆனால் அதுக்கும் ஒரு மேலே ஒன்று இருந்தது. அது வந்து 1000 கிலோ. சரி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, பாய்.